வெல்கம் டு யோகா இனியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பசலிக்கீரை பாசிப்பருப்பு புட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை ஹீட் பண்ணோன்னே அதில் பாசிப்பருப்பை சேர்த்துக்குவோம். பாசிப்பருப்போட அதுக்கு தேவையான தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துக்கிட்ட பிறகு இதுக்கு ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம் இது கூட. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வந்தோன்னா ப்ரெஷர் விட்டு போனதுக்கப்புறம் எடுத்துட்டு எந்த பாசிப்பருப்பு வந்துட்டு நல்லா மசிச்சுக்குவோம். அதில் இந்த கிடக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் எதுவும் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிட்டு பருப்போட சேர்த்து நல்லா மசிச்சிடணும். நல்லா மசித்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை தனியாக ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அது நல்லா சூடானோன்னா அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அது கூட ஜீரகம் சேர்த்துக்குவோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதையும் அதோடு சேர்த்து வதக்கிட்டு அது கூட 2 பட்டை மிளகாவையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற பசலிக்கீரையை நல்லா அலசிட்டு அது கூட சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி விடுவோம். இப்போ தேவையான அளவு அது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். அது கூடவே மசித்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பசலிக்கீரை பாசிப்பருப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கொதி நல்லா வந்தோன்னே கொஞ்சம் வற்றினோன்னே அவ்வளோதான் ரெடி. இது வந்துட்டு செடி பசலிக்கீரைங்க, கொடி பசலி கிடையாது, செடி பசலியில் செய்யுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.